இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பாவை திருவெம்பாவை 14ஆம் பாசுரங்கள். ஆண்டாள், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் கான் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். எதற்கெடுத்தாலும் ஆர்வமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் பேசும் பெண்ணே, வாய் பேசும் நங்காய் அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்குற பொருள். எதற்கெடுத்தாலும் ஆர்வமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் பேசும் பெண்ணே, நேற்று நீ சொன்னது உன் நினைவில் இருக்கிறதா? நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்புகிறேன் என்று கூறினாயே, இப்போது அதையெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் படுத்து கிடக்கிறாயே. இனிக்க இனிக்க பேசும் நாவு படைத்தவளே, இங்கே பார், உங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உள்ள குளத்தில் இரவில் மட்டும் பூக்களான ஆம்பல் கூம்பி போய் விட்டது. செங்கழு நீர் பூக்கள் எல்லாம் மலர்ந்து விட்டன. அது மட்டுமல்ல, செங்கல் பொடியின் நிறமான காவி ஆடை அணிந்த சங்கை வாயில் வைத்து ஊதி சங்கொடு எப்போதும் உறவு கொண்ட காரணத்தினால் வெண்மையான பற்களை கொண்ட தவசீலர்கள் திருமாலின் திருக்கோயிலில் சங்கொலியை எழுப்புவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றனர். கையில் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய பெரிய கைகளை உடைய, தாமரை மலர் போன்ற கண்களையும் உடைய நாராயணனை பாடி புகழ எழுந்திருப்பாயாக என்று சொல்லி எழுப்புகிறாள் தோழி என்று ஆண்டாள் திருப்பாவையில் குறிப்பிடுகிறார். திருவெம்பாவை 14ஆம் பாடல் மிக அழகான பாடல். காதார் குழையாட பைம்பூன் கலனாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, வேதப்பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி, சோதித்திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி, ஆதித்திறம் பாடி அந்தம் ஆமா பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று சக்தி வழிபாட்டையும் இந்த இடத்திலே இணைத்து மணிவாசகப் பெருமான் அற்புதமாக இந்த பாடலை பாடியுள்ளார். குளிக்கும் பெண்கள் தண்ணீரிலே சென்று ஆழம் வரைக்கும் குடைந்து குடைந்து ஆடுகிறார்கள். அப்போது அவர்கள் காதிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் ஆடுகின்றன. மேனியில் அணிந்திருக்கும் அணிகலன்கள் எல்லாம் ஆடுகின்றன. கூந்தல் ஆடுகிறது. கூந்தலின் மேல் உள்ள பூக்களில் மொய்க்கும் வண்டுகளின் கூட்டங்கள் ஆடுகின்றன. நீராடும்போது பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், நீராடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூட குளிக்கும்போது பாடுவது என்பது எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. குளிர்ச்சி நிறைந்த நீரில் நீராடும் பெண்கள் சிற்றம்பலத்தையும் வேத பொருளாக இருப்பவனையும் வேதத்தின் உட்பொருள் வெளிப்பொருளாக தோற்றமெடுத்ததையும் சோதி வடிவமாக சிவபெருமான் என்ற திறன் பற்றியும் அவன் அணிந்துள்ள கொன்றை மாலை பற்றியும் தோற்றங்களுக்கெல்லாம் வித்தான அவனது பெருமை, எல்லாவற்றின் முடிவாக விளங்கும் அவனது சிறப்பு பற்றியும் நம்முடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ப நம்மை வளர்த்தெடுக்கும் வளையல்கள் அணிந்த உமாதேவியின் அருள் வழங்கும் பாதத்தின் சிறப்புகளை பற்றியும் பாடியும் நீராடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று மிக அழகாக அந்த ஆடவல்லானை
நினைவுக்கு கொண்டு வரும் விதத்திலே ஆட ஆட என்று பாடி உமாதேவி நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவள் நம்மை வளர்த்தெடுக்கிறாள் என்பதையும் மிகச்சிறப்பாக மணிவாசகப் பெருமான் திருவம்பாவையை கூறி நிறைவு செய்கிறார். வாழ்க, வாழ்த்துக்கள், நன்றி.